ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோ வரைக்கும் நம்ம அசைன்மெண்ட், லாஜிக்கல், பிட்வைஸ், யூனாரி, ரிலேஷனல், அரித்மெட்டிக் ஆப்ரேஷர் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இஃப் யூர் நீட் ஃபார் த பிஃபோர் வீடியோ ஐ வில் பிளேஸ் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ, நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். இன், நாட் இன் நீங்கள் மறந்துடவே கூடாது. இன், நாட் இன், அவ்வளோதான். மெம்பர்ஷிப்னா நீ ஒன்று மெம்பராக இருக்கியா இல்லையா, இன் ஆர் நாட் இன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் அப்படின்னா வேரியபிள் இன் சீக்வன்ஸ், நாட் இன்னா நாட் இன் சீக்வன்ஸ். இப்போ லைனில் நீங்கள் நிற்கிறீங்களா, லைனில் வந்து ஒரு பர்சன் எக்ஸ் அப்படின்றவங்க நிற்கிறாங்களான்னு பார்க்குறீங்க. எக்ஸுன்ற பர்சன் நிற்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க, அந்த பர்சன் அங்கே நிற்கிறாங்க அப்படி தானே சொல்வீங்க. ஸோ தட்ஸ் இன், இட்ஸ் எக்ஸாம்பிள். இப்போது நீங்கள் எக்ஸுன்ற பர்சன் இருக்காங்களான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த பர்சன் இல்லை அப்படின்னா அந்த பர்சன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறது நாட் இன், வேரியபிள் இன் சீக்வன்ஸ். இப்போது இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றது அந்த சீக்வன்ஸில் எக்ஸிஸ்ட் ஆனால் இட் இஸ் ட்ரூ, அதோட வேல்யூ வந்து 1. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த குவாரி வந்து ஒரு ஆன்சரை ஃபவுண்ட் பண்ணிருச்சு, அந்த ஆன்சர் கரெக்டு ட்ரூ அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. இப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் கேட்டு அந்த குவாரி வந்து ஒரு ராங்கான ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கு, இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு அங்கே ஆன்சரே இல்லை அப்படின்னா அது ஃபால்ஸ், நாட் எக்ஸிஸ்ட், அதோடது வந்து வேல்யூ 0. ஓகே, பார்த்தாச்சு. இப்போது நாட் இன் சீக்வன்ஸ் அப்படின்னா அது சீக்வன்ஸ்லேயே இல்லை. இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அதோட வேல்யூ -1. அங்கே என்ன பார்த்தோம், +1, இங்கே -1. இஃப் எக்ஸிஸ்ட் இங்கே 0, அப்படி ஆப்போசிட்டாக வந்திருக்கா, அங்கே எக்ஸிஸ்ட்டுக்கு 1 வந்திருக்கு, இங்கே நாட் எக்ஸிஸ்ட்டுக்கு நமக்கு -1 வேல்யூ. இஃப் எக்ஸிஸ்ட் ஃபால்ஸ் 0. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டுமே ஆப்போசிட் அண்ட் ஆப்போசிட்டாக தான் வருது. ஸோ யூ கேன் ரிலேட் திஸ் போத் அண்ட் யூ கேன் ஸ்டடி. அது +1 எக்ஸிஸ்ட் ஆனால் இங்கே -1 எக்ஸிஸ்ட் ஆகலைனா. ஓகே, thank you.